சிக்கிட்டு பாட்டு நேச்சுரலான எலிமெண்ட் டான்ஸ் எப்படி இருக்கு? அதான் சின்ன சின்ன சின்னிக்கா சின்னிக்கா ஏய் என்ன உர்றாடே நாங்க கேட்க நாங்க ஒவ்வொன்றும் வைரமுத்து காலில் சொல்ல எப்படி எப்படி வந்திருக்கீங்க படம்? படம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. எல்லாரும் கேட்குறாங்க படத்துல தலைவர் 2 நிமிஷம் தலைவர் அமீர் கான் எப்படி, உபேந்திரா எப்படி, அவரு எப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு குடும்பத்துல 5 பசங்க இருந்தாலும் அப்பா யாரு? அப்பா பெற்றது தானே 5 பசங்க. அப்பா தான் எங்களுக்கு கணக்கு, தலைவர் தான் கணக்கு. தலைவருக்கு கீழே வந்த பசங்க எல்லாம் கணக்கே கிடையாது. ஏன்னா கிளைமேக்ஸ்ல அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு தலைவர் மாதிரி அமீர் கான் சிகரெட் பிடிக்குது. அவர் விரல வச்சு பிடிச்சாரு. தலைவர் சிகரெட் வாயிலே ஊற்றினாரு. மேலே போயிட்டு கீழே வந்தது. பின்னாடி கை கட்டினு புகை ஊற்றின்னு போயினாரு. அந்த புகை போய் மேகமாகி மழையா வந்துச்சு. சரி, ப்ரூஸ்லி என்ன சொன்னாரு? ப்ரூஸ்லி படம் பார்த்தா ப்ரூஸ்லி ஆவியா வந்து பக்கத்தில் போனேன். குயா குயா குயான்றாரு. என்னடா அது சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா அவரு நான் ஆவியா வந்திருக்கேன்பா சத்தம் போடாது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுன்றாரு. சரி, எல்லாருமே பூஜா ஹெக்டே பத்தி கேக்குறாங்க, நீங்க அதை பத்தி மட்டும் சொல்ல மாட்டீங்க? நான் தான் சொல்லிட்டேனுங்க, குழந்தை பசங்க பத்தி பேசாதீங்க. அதெல்லாம் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு. தலைவர் இமயங்க, அப்பேற்பட்ட இமயமலையே ஒரு அடி கீழே இருக்குது. ஐயோ என்னோட உசரமா போயிட்டேங்க. சிக்கிட்டு பாட்டு நேச்சுரலான எலிமெண்ட் டான்ஸ் எப்படி இருக்கு? அதான் சின்ன சின்ன சின்னிக்கா சின்னிக்கா ஏய் என்ன உர்றாடே நாங்க கேட்க நாங்க ஒவ்வொன்றும் வைரமுத்து காலில் விட்டாரு. நாங்க இந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதிருக்காரு. அந்த சபரிமலை டைலாக் மட்டும் அதான் சொல்றேன், இனிமேல் இருமுடி கட்டுறவங்க எல்லாம் பாய்ஸ் கார்டன் கட்டுங்க. கல்லும் முள்ளும் பாய்ஸ் கார்டனுக்கு மெத்த, சாமி சிந்தனை தோந்தோம்ல ரஜினி சிந்தனை தோந்தோம். சரி, தலைவரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவேன். இந்த படத்தை பார்த்துனா என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லை, அவர் காலை மட்டும் தூக்கி வைக்க சொல்லுவேன். அப்படியே காலில் ஊந்து 1 மணி நேரம் ஏந்துக்க மாட்டேன். தலைவர் காலோட ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை இந்த உடம்புல ஊத்துரு வச்சுருங்க. வேற எதுங்க இந்த உடம்புல ஊத்துரு? கரெக்ட் தானே? இது லோக்கிக்கு என்ன சொல்லுவீங்க? லோக்கிக்கு கையை பிடிச்சி ஒரு கிஸ் அடிப்பேன் ஏற்கனவே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே 16 வயசுல காட்டினார் பத்தியா தலைவர் இது வரைக்கும் யாருமே வந்து 80s எத்தும் போல. லோக்கி மட்டும்தான் 80s எத்தும் போல. அதனால லோக்கி விருப்பப்பட்டா அவர் வீட்டுக்கு அலோவ் பண்ணா போயிட்டு ஒரு நல்ல ஒரு கெட்டு கொடுத்துரு. ஃபிளாஷ்பேக் சீக்வென்ஸ்க்கு தான் ட்ரெய்லர்ல ஹைப் இருந்தது. அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வென்ஸ் எப்படி இருந்தது? யார் சொன்னது? அந்த ஃபிளாஷ்பேக் மட்டும் படம் ஆரம்பத்துல இருந்தே வைப்பு தான். காலை தூக்கி தலைகை நிற்கிறாங்க என் ஃப்ரெண்டு. இவன் தலைகை நின்னுக்கிறான். இவன் வைப்பு தலைகை நினைக்கிறான். என்ன பண்றது இவன்? ஸோ நீங்க அப்படியே ஃபேமிலியா அப்படியே போய் என்ஜாய் பண்ணிட்டீங்க? எங்க நாங்க பாயமொழியிலேருந்து படம் பார்த்துக்கிறேங்க. அதான் ஏற்கனவே சொன்ன ராம்குமார் 9 மாசத்துல பிறந்தாரு. பாயமொழி டிக்கெட் கிடையாது கடையில. ரோஹினி தேட்டர் நானும் தேட்டரா கட்டி முடியலப்பான்று அப்போவே 1975. சரி, இன்டர்வெல் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? இன்டர்வெல் எப்படி இருக்கு? மொத்தமா எல்லாத்த பத்தி அப்படியே சின்னதா மொத்தமா எல்லாரும் பத்தினா திருப்பதிக்கு டிக்கெட் புக் பண்றீங்க, நாகலாபுரம் வந்துச்சா, ஊத்துக்கோட்டை வந்துச்சா, திருப்பதி வந்துச்சா, திருச்சானூர் வந்துச்சா அப்படின்னு கேட்டா எப்படி கமெண்ட்டோ. ஒரு சீனும் ஒரு பாட்டும் ஒரு இடத்துல ஒரு கோவில். தலைவர் 2.5 மணி நேரம் படம்னா ஒரு சீன்லயும் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மெட்டிலே இருக்கு. எங்க கண்ணை குளிர வச்சாருங்க. ஏங்க எனக்கு வந்து 400 சுகர் இருக்குங்க. 5 நிமிஷம் பார்த்து 140 ஆயிடுச்சு. டேப்லெட் இல்லாம மற்ற சர்வீஸ் இறங்கிச்சு. இவனு கூட சுகரு கேட்டு பாருங்க. அப்படியா? ஆமா. நான் ஒரு ஆடு அப்படின்னா சர்வீஸ் இறங்குது 120க்கு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பவர் ஹவுஸ் எப்படி இருக்கு? ஏங்க சுகர் டேப்லெட்டை விட உள்ள இருக்க தலைவர் பாக்குற மெடிசன் அதிகமாகுதுங்க. பவர் ஹவுஸ் தான். தலைவர் கண்ணு தான் பவர் ஹவுஸ். புரியுதா? அவன் சொன்ன டைலாக் இல்ல, தலைவர் கண்ணு தான் பவர் ஹவுஸ். நான் தான் சொல்றேன், அகர முதல் எழுத்தெல்லாம் ரஜினி பகவான் முதட்டே கற்க கசடர பின் ரஜினி அதற்கு தக தன்னஞ்செறிவது போய்க்கிற அதற்கு பின் ரஜினியே அதரை சொல். 3 மணி நேரம் போர் அடிக்கிற மாதிரி 3 மணி நேரம் போர் அடிக்குது. இந்த மாதிரி பேசிங்கன்னா அவதூறு வழக்கில் கைது ஆயிடுவீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல 101 தேங்காய் சூறு தேங்காய் விடு பிள்ளையார் கோயில போய் தோப்பக்காரன். நான் தான் சொல்றேன், பிள்ளையார் சைத்து மாதிரி ரஜினி சைத்து மாத்திட்டாங்கன்னு. இந்த மாதிரி அவதூறா பேசுறீங்களா? தீ குளிச்சு 5 லிட்டர் தான் கலையலாம். இந்த மாதிரி சொல்லி என் மனத்தை நோய் வச்சிங்க பார்த்தீங்களா நீங்க? மீடியால எப்படி இருக்கீங்க? தீபாவளி எப்படி போகுது? இனிமேல் தீபாவளியே கிடையாது, கேலண்டர்லயே வச்சுட்டேன். இதுக்கே நேஷனல் ஹாலிடே டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்கேன் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட சொல்லி. ஆமா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு சொல்லியிருக்கேன். ஆஸ்கார் ட்ரம்ப் எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா வரி போட்டார்ல. தூக்கி போய் விட்டா கால் இப்படி வரைக்கும் தலைவர் ஒயிட் கார்டில் வச்சாரு, அது போய் அமெரிக்காவில் விடுவோம். சரி, 1000 கோடின்றாங்க. அதான் தலைவர் பப்பாம 1000 கோடி கன்ஃபார்ம். தலைவர் நின்னா பொதுக்கூட்டம், நடந்த ஊர்வலம், படுத்த பந்து. படத்துல ஹீரோயினே இல்ல ஃபீல் பண்றாங்களே தலைவா. என்ன தலைவா? ஸ்ரீராமர் கிட்ட போய் சீதா தேவி இல்லன்னு கேக்குறீங்க? ஸ்ரீராமர் தானே எல்லாம் பாப்பாங்க. சீதா தேவியா கும்பிடுறீங்க? நீங்க கும்பிடுறது யாரு? முருகர் வள்ளி தேவையான கும்பிடுறீங்க. முருகர் தானே கும்பிடுறீங்க. பெருமாள் கூட நல்லா இருக்கும். யாரு கூட 2 பேர்? யாருக்கோ வடிவேல் மாரி. யாருக்கோ புரியுதா? தலைவர் மட்டும்தான். அதான் ஏற்கனவே சொன்னேன், அலப்பற கலப்பற தலைவர் நிரந்தரம். சௌபின் இருந்தார்ல, சௌபின் தலைவரே சொல்லியிருந்தாரு நல்லா இருக்குன்னு. படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கா சௌபின் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஆனா நான் எப்பயுமே ஏற்கனவே சொல்றேன், தலைவர் உச்சந்தால உச்சங்கால வரைக்கும் தலைவர் மட்டுமே படிச்சு பார்த்து பகிர்ந்துரும். அவர் மூக்குல ஒரு மூச்சு தாங்க H2O கார்பன் டை ஆக்சைடு. அதுதாங்க வானத்துல உலகத்துல வளைஞ்சுனுது. அந்த மூக்குல வாழறவங்க நாங்க.
ஒரு நிமிஷம் நான் தனியா போட்டுறேன். 2 நிமிஷம். உபேந்திரா பிரதர்